நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங் எஜுகேஷன். ஸோ நான் வந்து என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MA 3351 ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்குமா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா. ஸோ யூனிட் 1 லெக்லாரன்ஜிஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இந்த யூனிட்டில். லெக்லாரன்ஜிஸ் ஹோமோஜெனிஸ் ரெண்டு படித்தா ரெண்டுமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து லெக்லாரன்ஜிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே வந்து 11A வந்து லெக்லாரன்ஜிஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க, அதுவே வந்துடும். ஓகேவா, அதில் வந்து 6 மெத்தட் இருக்குது. சரியா, இந்த 6 மெத்தடையும் பார்த்துட்டு போங்க. ஸோ ஓகே, செகண்ட் யூனிட் 2ல் வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபோரியர் சீரிஸ். ஃபோரியர் சீரீஸில் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ், சைன் சீரிஸ், ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் அப்படின்னு சொல்லி 2 மெத்தட் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அண்ட் ஹார்மோனிக் அனலைசிஸ்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா, அது இப்போ 2-3 வருஷம் கேட்குறது இல்லை, கொஞ்சம் நாளாக வந்து மாற்றுறாங்க செட்டப்பை. சரியா, ஸோ 2013 இந்த பேப்பர் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ முதல்லாம் கேட்டுகிட்டே வந்தாங்க, இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் கேட்குறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த கொஷின் படித்தாலே ஒன்று எழுதிடலாம். ஸோ ஃபோரியர் சீரிஸ் படிக்க ரொம்ப டஃப்பாக இருந்தால் நீங்கள் ஹார்மோனிக் அனலைசிஸ் படிச்சுட்டு போங்க. அது வரலனா நான் கேரண்டி இல்லை. ஸோ ஓகே, யூனிட் 3ல் ஸ்ட்ரிங். ஓகேவா, டைப் 1 ஸ்ட்ரிங் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு கொஷின் நீங்கள் படித்தாலே ஒன்று எழுதிடலாம். இதில் 12 ஸ்டெப்பு. ஓகேவா, 12 ஸ்டெப்ஸ் வந்து காமன். எந்த நம்பர் மாற்றி கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 12th ஸ்டெப் வர காமன். ஓகேவா, நீங்கள் உங்களால் படிக்க முடியலன்னா 12 ஸ்டெப்பை எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க் போட்டுருவாங்க. சரியா, அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த யூனிட் நீங்கள் யூனிட் 3 வந்து படிங்க. சரியா, ஓகே. யூனிட் 4ல் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிங்க. இது ஒரு 8 மார்க். சரியா, 8 மார்க் மட்டும் படிங்க. 16 இந்த நிறையா கவர் பண்ணால் தான் 16 மார்க் நீங்கள் எடுக்க முடியும் யூனிட் 4ல். அதனால் நீங்கள் 8 மார்க் மட்டும் படிங்க. அடுத்து யூனிட் 5, இந்த கன்வல்யூஷன் தியரமும் இம்பார்ட்டன்ட், இசட் ட்ரான்ஸ்ஃபார்மும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் நாளாகவே வந்து கன்வல்யூஷன் தியரம் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரியா, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டுமே படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் படிச்சுப்போங்க. ஓகேவா, அண்ட் கன்வல்யூஷன் தியரமில் வந்துட்டு மொத்தம் 10 ஸ்டெப் இருக்கும். 10 இல்லைனா 12 ஸ்டெப் வரும். அதில் வந்து 9 ஸ்டெப் வந்து காமன். மீதி 2-3 ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் டெரைவ் பண்ண போகிறீங்க. அது வந்து பேசிக்கான அடிஷன் சப்ராக்ஷனில் மட்டும்தான் இருக்க போகுது 2-3 ஸ்டெப்ஸ். ஓகேவா, ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட கன்வல்யூஷன் தியரம் ஈஸி. ஓகேவா, முடிஞ்சால் ரெண்டையுமே படிங்க. இல்லை என்னால் படிக்கவே முடியாது, என்னால் ஒன்று தான் படிக்க முடியும் அப்படின்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்மாக தரவு பண்ணிட்டு போங்க. ஓகேவா, எல்லோரும் சொல்லுவாங்க M3 பேப்பர் தான் கஷ்டம், M3 தான் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான M3 பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா, ஸோ மேக்ஸிமம் M3 பேப்பரில் அரியர் போட நினைக்காதீங்க. மேக்ஸிமம் படித்து பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, கரண்ட்டில் பாஸ் பண்ணுறது தான் ஈஸி, அரியர் போட்டால் கஷ்டம். ஓகேவா.